ஹாய் எவ்ரிபடி, இன்னைக்கு நம்ம ரொம்ப சிம்பிளாக ஈஸியான ஸ்டெப்பில் எப்படி மேக்ல இருந்து ஒரு எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிரைவுக்கு டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது, அல்ல அந்த எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிரைவில் இருந்து மேக்குக்கு எப்படி நம்ம டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறது ரொம்ப சிம்பிளான ஸ்டெப்ஸில் நான் சொல்லித்தரேன். ஸோ கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் காட்டுறேன். இப்போ இங்கே ஒரு இமேஜ் இருக்குது. ஓகே, இது நான் மேக்ல இருந்து என்னோட மேக்ல வந்து ஸ்டோரேஜ் ஃபுல் ஆயிடுச்சு. ஸோ அப்போ இந்த டேட்டாஸ் எல்லாத்தையுமே நான் வந்து ஒரு எக்ஸ்டர்னல் டிரைவில் காப்பி பண்ணும். அப்படிங்கிறப்போ இப்படி நான் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா அங்கே ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் வருது பார்த்தீங்களா. ஸோ அந்த ஒரு ஒரு கிராஸ் மாதிரி காட்டுது, ஒரு சர்க்கிள் போட்டு ஒரு கிராஸ் காட்டுது பார்த்தீங்களா. ஏன்னா அது வந்து நம்மளால் காப்பி பண்ண முடியாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒன்லி ரீட் ஒன்லி அப்படிங்கிற ஆப்ஷன் மட்டும்தான் இருக்கும். இது வந்து மேக்கோட ஃபார்மேட்டில் இருக்காது, விண்டோஸோட ஃபார்மேட்டில் இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா விண்டோஸ் என்டி ஃபைல் சிஸ்டம்னு இருக்கும். ஸோ இந்த என்டிஎஃப்எஸ் ஃபைல் சிஸ்டம் அப்படிங்கிறது நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து விண்டோஸ்க்கு மட்டும்தான் வந்து சப்போர்ட் ஆகும். இன்கேஸ் நீங்கள் மேக் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் மேக் வந்து வேறு ஒரு ஃபார்மேட் வந்து சேஞ்ச் பண்ண வேண்டியிருக்கும். அந்த ஃபார்மேட் நீங்கள் சேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னா போத் சைமல்டேனியஸாக நீங்கள் மேக் அண்ட் விண்டோஸ் ரெண்டுத்துக்குமே வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மெத்தட் எப்படிங்கிறத நான் காட்ட போகிறேன். ஸோ இங்கே ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா இந்த மொபைல் பேக்கப்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இது இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இது வந்து 1 TB ஹார்ட் டிஸ்கில் இருக்கக்கூடிய இந்த பார்ட்டிஷன் பண்ணி வச்சிருக்க 3 இதுதான் இது. ஸோ இது வந்து இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன். இதில் வந்து நான் ஆல்ரெடி சேஞ்ச் பண்ணிட்டேன். அது எப்படிங்கிறத உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா APFS ஃபார்மேட்டில் இருக்குது. இப்போ நான் இந்த இதுக்கு ஒரு இமேஜை மூவ் பண்ணி காட்டுறேன். இப்போ பாருங்கள், இதுக்குள்ளே அது வந்து மூவ் ஆயிரும் பார்த்தீங்களா. அது வந்து அந்த இமேஜ் வந்து அதில் காப்பி ஆயிரும். ஸோ இதுவே நமக்கு இங்கே 2 இடத்துலையுமே நான் மூவ் பண்ணேன் அப்படின்னா அது வந்து ஆகாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா NTFS ஃபார்மேட்டில் இருக்குது. ஸோ இது எப்படி நம்ம வந்து சேஞ்ச் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் காட்டுறேன். ஸோ ஃபஸ்ட் உங்களோட ஆப்ஸ் எல்லாமே ஓப்பன் பண்ணிக்கோங்க. லைக் உங்களோட ஆல் ஆப்ஸ் செக்ஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அதர்ஸில் போங்க. ஸோ அதர்ஸில் போனீங்க அப்படின்னா டிஸ்க் யூட்டிலிட்டி அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ இதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ டிஸ்க் யூட்டிலிட்டி அப்படின்னு வரப்போ நீங்கள் எக்ஸ்டர்னலாக என்னென்ன கனெக்ட் பண்ணியிருக்கீங்க, உங்களோட இன்டர்னல் ஹார்ட் டிஸ்க் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து டிஸ்பிளே வந்துடும். ஸோ இங்கே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ 22 GB தான் ஃப்ரீயாக இருக்குது. நான் இப்போ ஸ்டோரேஜ் வந்து கொஞ்சம் கிளியர் பண்ணியிருக்கேன். இன்னுமே எனக்கு அதிகமாக ஸ்டோரேஜ் தேவைப்படுது. அப்படிங்கிறப்போ நம்ம கண்டிப்பாக ஒரு எக்ஸ்டர்னல் டிரைவில் வந்து நம்ம திங்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ஸ்டெப்ஸ் எல்லாத்தையுமே வந்து நம்ம பேக்கப் பண்ணோம் இல்லையா. ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து இது பண்ணுறோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து பாருங்கள், இந்த மொபைல் பேக்கப்ஸுங்கிறது நான் ஆல்ரெடி வந்து ஃபார்மேட் சேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா. APFS வால்யூமில் இருக்குது டைப். பட் இதுவே இங்கே கேம் அண்ட் மொபைல் அப்படிங்கிற இந்த இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா NTFS ஃபார்மேட்டில் இருக்குது. ஸோ இதை என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே மேலே ஒரு இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த எரேஸ் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. இதை செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கீழே வந்தீங்க அப்படின்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பேர்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த APFS ஃபார்மேட்டும் யூஸ் பண்ணலாம். பட் இது வந்து மேக் ஒன்லி தான் சப்போர்ட் ஆகும். பட் இதுவே நீங்கள் எக்ஸ்பேர்ட்டுங்கிற இந்த ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா போத் உங்களுக்கு விண்டோஸ் அண்ட் மேக் ரெண்டுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சைமல்டேனியஸாகவே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆப்ஷனை இப்படி கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இங்கே எரேஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா. இதை ஓகே பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டோட்டலாக இந்த ஃபார்மேட் ஆகி எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து சேஞ்ச் ஆயிரும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து மேக்ல இருந்து உங்களால் டேட்டாஸ் வந்து ஈஸியாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும். பட் டூ ரிமெம்பர், இந்த ஸ்டெப் மூலமாக நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட டேட்டாஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக எரேஸ் ஆயிரும். லைக் ஃபுல் ஹார்ட் ரீசெட் மாதிரி தான். ஸோ அப்படி நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது பண்ண போகிறதுக்கு முன்னாடி தயவு செஞ்சு வேறு ஏதாவது ஒரு விண்டோஸில் வந்து நீங்கள் ஆல்ரெடி எதுலையா காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி வச்சுட்டு நீங்கள் பண்ணும்போது இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு சேஃபான ஆப்ஷன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இன்னொரு பென்ட்ரைவ் எக்ஸ்டர்னல் வந்து நான் கனெக்ட் பண்ணி காட்டுறேன். ஸோ ஓகே, இங்கே நான் ஒரு எக்ஸ்டர்னல் ஒரு பென்ட்ரைவ் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே வந்துருக்கு பார்த்தீங்களா. ஸோ இதோட இதுவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இங்கே வந்துடும். ஸோ இது இங்கே வந்துடுச்சு பார்த்தீங்களா. ஸோ இங்கே வந்துட்டு ஸோ இதை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதை வந்து நான் உங்களுக்கு எரேஸ் பண்ணி காட்டுறேன். ஸோ எரேஸ் அப்படின்னு கொடுங்க. ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த எக்ஸ்பேர்ட்டுங்கிற இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இப்போ எரேஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க. இப்படி எரேஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டேட்டாஸ் எல்லாமே ஃபுல்லாக ரீசெட் ஆயிரும். லைக் இது வந்து ஹார்ட் ரீசெட் தான், ஃபார்மேட் பண்ணுற ஆப்ஷன் தான் இது வந்து எரேஸ். ஸோ இது வந்து இதுக்கு பண்ணுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக உங்களோட டேட்டாஸ் எல்லாமே பேக்கப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ வந்து இந்த ஃபார்மேட் வந்து சேஞ்ச் ஆயிரும். ஸோ இந்த ஃபார்மேட்டில் மாறிடுச்சு அப்படின்னா உங்களால் ஈஸியாக இங்கே பார்த்தீங்களா. ஸோ உங்களால் ஈஸியாக வந்து ஃபைல்ஸ் வந்து அதுக்குள்ளே கொண்டு போய்க்க முடியும். ஸோ பண்ணிட்டீங்க அப்படின்னாலுமே உங்களுக்கு நீங்கள் அதில் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணது இருக்கும். லைக் இன்னொருமே நான் வந்து ட்ரை பண்ணி காட்டுறேன். ஸோ இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னாலுமே உங்களோட டேட்டாஸ் எல்லாமே லைக் உங்களோட எக்ஸ்டர்னல் டிவைஸ்க்கு வந்து காப்பி ஆயிரும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க. மறுபடியும் உங்களை என்னோட சந்திக்கிறேன். பாய் ஃப்ரம் சக்தி. டேக் கேர். பாய்.